மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் தாம்பத்திய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற அல்லது ஒரு செக்ஷுவல் லைஃப்ல ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அதை பற்றிய நோய்களை பற்றியது. எனவே நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் யூடியூப்ல பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மணி சின்னத்தை பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லே மறக்காமல் ஃபாலோ அப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை மறக்காமல் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். எனவே என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே நான் மீண்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஒரு மனித வாழ்க்கையிலே 3 முக்கியமான பாகங்கள் இருக்கின்றது. அது எவர் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதுதான் உண்மையான பாகங்கள். ஒரு நோயாளி எங்களை வந்து அடைகின்ற போது 3 விஷயங்களை நாங்கள் அவரிடம் கேட்போம். நன்றாக பசிக்கிறதா, 3 நேரம் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்போம். 2வதாக இரவு நல்லாக நித்திர வருகிறதா, 8 மணி 10 மணிக்கு எல்லாம் நித்திர வருகிறதா, விடிய காலம் முழிப்பு வருகிறதா என்று கேட்போம். 3வதாக உங்களுடைய பாலியல் வாழ்க்கை எப்படி? உங்களுடைய மனைவியுடன் இருக்கலாம், வெளியில பாலியல் திருமணத்துக்கு வெளியே உறவுகளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பெண் நண்பிகளாக இருக்கலாம். உங்களுடைய பாலியல் வாழ்க்கை எப்படி என்று கேட்போம். எனவே 3 முக்கியம், அதாவது ஃபுட், ஸ்லீப் அண்ட் செக்ஸ். எனவே இந்த 3ல முக்கியமாக நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது இந்த செக்ஸை. எனவே உங்களுக்கு தெரியும், இன்று உலகம் முழுவதும் இந்த பாலியல் ரீதியான ஏற்படுகின்ற பல தரப்பட்ட பிரச்சனைகளை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த பாலியல் வாழ்க்கை என்பது நாங்கள் ஒழுங்காக எங்களுடைய பாலியல் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் பாரதூரமான பிரச்சனைகளை எங்களாலே சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அதே நேரத்திலே கணவர் மனைவி இருவருமே ஏதாவது பாலியல் ரீதியான பிரச்சனை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால், வெளியிலே சொல்ல வெக்கமாக இருந்தால், நீங்கள் இருவருமே மனம் திறந்து பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் இந்த மனம் திறந்து பேச முடியாத ஒரு நிலைமையானது பிற்காலத்திலே உங்களுக்கு பாரதூரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நேரத்திலே உங்களுக்கு அப்படியும் இல்லாவிட்டால் நீங்கள் உங்களுடைய குடும்ப வைத்தியருடைய ஃபேமிலி பிசிஷியன் என்று சொல்லுவோம், அவருடன் சென்று உறவாடி உங்களுடைய பிரச்சனைகளை உங்களாலே தீர்த்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் என்ன நடைபெறும் என்றால், இருவருக்கும் இடையிலே இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லப்படுகின்ற தவறான புரிந்துணர்வின் காரணமாக இந்த வாழ்க்கை உங்களுக்கு பாதிக்கப்படும். அதே நேரத்தில் பாதிக்கப்படுகின்ற போது ஒரு கணவன் மனைவியாக இருந்தால், ஒரு குடும்பமாக இருந்தால், அந்த குடும்பத்திலே கூடுதலான அளவு பாதிக்கப்படுவது யார் என்றால் உங்களுடைய பிள்ளைகள். இது மிகவும் முக்கியமானது. எனவே மீண்டும் எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம் லாபகரமான நிகழ்ச்சியாக அல்ல, விளம்பரப்படுத்துகின்ற நிகழ்ச்சியாக அல்ல. அதாவது எங்கள் மக்கள் ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கை, பாலியல் வாழ்க்கை ஒழுங்காக அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக உன்னதமான ஒரு நடவடிக்கையாக, என்னுடைய உன்னதமான ஒரு நோக்கமாக இருக்கின்றது. எனவே உங்களுடைய பாலியல் வாழ்க்கையை ஒழுங்காக அமைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய காலப்பகுதிகளிலே நாங்கள் வைத்தியசாலையிலே வேலை செய்கின்றோம், பாலியல் சிகிச்சை பிரிவிலே வேலை செய்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு HIV, எய்ட்ஸ் போன்ற நோயாளிகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும், இன்று நவநாகரிக உலகிலே இந்த பலதரப்பட்ட போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி போதை போட்டுக்கொண்டு பலதரப்பட்ட ஆண்களுடன் பெண்களுடன் தொடர்பினை மேற்கொள்வதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இப்படிப்பட்ட பாலியல் உறவிலே ஈடுபடுவதை பார்க்கின்ற போது கூடுதலானவர்கள் என்னவாக இருக்கிறார்கள்? திருமணமானவர்களாகவே இருக்கிறார்கள். அதுதான் பெரிய கவலைக்குரிய ஒரு விடயம். திருமணமானவர்களாக இருக்கிறார்கள். அவருடன் நாங்கள் கேட்கின்ற போது, உங்களுடைய மனைவி உங்களுக்கு வீட்டிலே இருக்கின்றாரா என்று கேட்கின்ற போது அவர் சொல்லுகின்ற பதில் ஆமாகத்தான் இருக்கின்றது. எனவே திருமணமானவர்கள் தான் கூடுதலான அளவு இந்த பிரச்சனைகளாலே பாதிக்கப்படுவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த புதிதாக HIV, எய்ட்ஸ் நோய் வருகின்ற போது உண்மையாக எங்களுக்கு நான் ஒரு
அதாவது சினிமா வசனம் நான் பேச விரும்பவில்லை. எங்களுக்கு உண்மையாக இருதயத்தில் இருந்து இரத்த கண்ணீர் தான் வடிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். 18 வயசு, 19 வயசு, 20 வயசு, 24 வயசிலே வருகின்ற போது எங்களுக்கு சரியான கவலையாக இருக்கும். சில பேர் தங்கள் உயிரை கூட மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாக சரியான கவலையாக இருக்கும். ஏன் இவ்வாறு தங்களை உயிரை மாற்றிக் கொள்கிறார்கள் சொல்லி. எனவே பாலியல் வாழ்க்கையானது நாங்கள் ஒழுங்காக அமைத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் மனைவிமார் கவனித்துக் கொள்ளுங்கள். மனைவிமார் பெண்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அதாவது உங்களுடைய கணவரை நீங்கள் மதிக்க வேண்டும். ஏனோ தானோ என்று சொல்லி இருக்கக்கூடாது. நேற்று கூட நடுச்சாமத்தில் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்புதல் வந்தது. உண்மையாக அந்த ஆண் பெரிய கவலைப்பட்டு தான் பேசினான். டாக்டர், நாங்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம், பல தடைகளையும் மீறி. ஆனால் இப்போது 2-3 வருடங்கள், அப்போ இப்போது ஒரு 4-5 வருடங்கள் திருமணமாகி முடிந்து விட்டது. ஆனால் இப்போது 6-7 மாசமாக என்னுடைய மனைவி என்னை கவனிக்கிறார் இல்லை. எப்போதுமே நான் அவரை செக்ஸுக்கு அழைத்தால் அவர் என்னை ஏனோ தானோ என்று வெறுக்கிறார். எனவே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, இவர் வேறு ஒருவருடன் தொடர்பினை வைத்திருக்கிறாரா என்று சொல்லி. எனவே டாக்டர் அப்படி இருப்பாரா என்று சொல்லி கேட்டார். உண்மையில் நான் அந்த இடத்திலே ஒரு வசனம் சொல்லி இருந்தாலாம், வேறு யாராவது தொடர்பினை வைத்துக் கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கை அன்றிலே இருந்தே பால்பட்டுவிடும். நான் அப்படி சொல்லவே இல்லை. அவரை நன்றாக திடப்படுத்தினேன். எனவே பெண்கள் மனைவிமார் கவனித்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய கணவரை, உங்களுடைய ஆண் நண்பர்களை. அவருடைய பாலியல் வாழ்க்கையில் சில நேரங்களிலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில், மேலே கீழே இறக்கங்களாக நேரத்திலே அந்த ஆண்களுக்கு உங்களுடைய கணவர்மாருக்கு இந்த ஆண்குறி விழுச்சி அடையாத தன்மை, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது விந்து முதிர் போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். பல பிரச்சனை இருக்கலாம். அல்லது ஆண்குறியினுடைய அளவு கொஞ்சம் சிறிதாக இருக்கலாம். இவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், பெண்கள் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது, நீங்கள் சாதாரணமாக திருமணம் முடித்து சாதாரண நிலையிலே ஒரு பிள்ளைகளை பெற்றால், அதாவது யோனி மார்க்கமா நார்மல் வெஜைனல் டெலிவரி என்று சொல்லுவோம், சாதாரண ரீதியிலே நீங்கள் பிள்ளைகளை பெறுவீர்களாக இருந்தால் உங்களுடைய இந்த யோனி பக்கம் கொஞ்சம் பெரிதாகும். என்றபடினாலே திருமணம் முடிக்கின்ற போது அந்த சிந்தனாக இருந்த யோனியிலே உடைய ஆண்குறியினுடைய கணவனுடைய ஆண்குறியின் அளவு சரியாக இருக்கும். இப்போது அது சிறுத்தது போல இருக்கும். என்றபடியால் அதை வைத்துக் கொண்டு அப்படி இப்படி என்ற கற்பனைகள் ஒன்றும் பண்ணாமல் எந்த நேரத்திலும் உங்களுடைய கணவருக்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டியது மிக மிக முக்கியம். என்றபடினாலே தான் ஒவ்வொரு முறை நான் சொல்லுவேன், என்ன, எனக்கு இருவருமே குடும்பத்தை பிரிந்து வெளிநாடுகளுக்கோ பிரிந்த இடங்களில் இருப்பதிலே நான் ஒருவிதமான உடன்பாடும் இல்லை எனக்கு. எனவே திருமணம் என்பது ஆண் பெண் இருவருமே ரெண்டாக சேர்ந்து இருப்பதற்காக வேண்டித்தான் இந்த திருமணமானது நடக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்னவென்றால், இருவருமே சேர்ந்து இருக்க வேண்டும். என்றாலும் கூட நீங்கள் அதாவது வெளி இடங்களில் இருப்பீர்களாக இருந்தால், வெளி உலகத்தில் ஏதாவது இருப்பீர்களாக இருந்தால் பரவாயில்லை. நீங்கள் பொருளாதார நிமித்தமாக இருப்பீர்களாக இருந்தால் இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் உங்களை நான் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.